நீங்க இது வரைக்கும் ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி ஒன்றும் கிடையாது கண்ணகி கோயில். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா போயிட்டு வந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மோனு வேர்ல்டுங்கிற நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ற இந்த கண்ணகி கோயிலுக்கு தான் நேற்று போயிருந்தேன். இந்த மலையாரத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு வந்துட்டு தமிழ்நாடு வழியாவே ஏறலாம், இல்ல வந்துட்டு கேரளா வழியாவே ஏறலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வழியா தான் ஏறி. தமிழ்நாட்டுல ஏற வழி பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க கூடலூருக்கு பக்கத்துல பளியங்குடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து தான் மேலே ஏற முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் மலை ஏறப்பெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது 3வது 4வது 5வது மலையில ஏறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பாதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்துட்டு அலோட் கிடையாது. கீழே வந்துட்டு 5 லிட்டர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம போறப்ப தீந்துருச்சு. அதனால வாட்டர் பாட்டிலாம் வந்துட்டு நீங்க அந்த சில்வர் டைப் இருக்குல்ல அதை கொண்டு போய் பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மலைக்கு மேலவும் தராங்க. இடையில பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கடலை முட்டாய் இது மாதிரிலாம் கொண்டு போய் இது மாதிரி வந்துட்டு மலை ஏறும்போது வந்துட்டு மழை வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்க பிளேஸ்க்குலாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா ரெயின் கோட் அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைல்ல பத்திரமா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு கவர் இது மாதிரிலாம் கொண்டு போங்க. நாங்க வந்துட்டு மலை ஏறதுக்கு பட்ட கஷ்டத்தோட வந்துட்டு மலையில மாட்டிக்கிட்டு 2 மணி நேரம் பட்ட கஷ்டம் தான் ரொம்ப. அது 10வது குறைக்கு பாத்தீங்கன்னா இடி வேற விழுந்துருச்சு எங்களுக்கு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பேருக்கு பாத்தீங்கன்னா காயம் ஆயிருச்சு. அதை வேற வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல வேற கொண்டு போனாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. அதனால இது மாதிரி நீங்க மலை ஏற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரமா போயிட்டு நேரமா கீழே இறங்குற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த டைம் வந்துட்டு நீங்களும் கண்ணகி கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.